சம உரிமையை பற்றி ஃபேஸ்புக்கில் ட்ரெண்டான ஒரு மெசேஜ் பாஸ்கர் அப்படிங்கிறவர் போட்டிருக்காரு. இது எங்கேன்னு கேட்டிங்கன்னா பெரியாரோட ஃபேஸ்புக்கில் போய் சம உரிமைக்கு ஒரு ட்ரெண்டிங்கான மெசேஜை தான் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க. அவர் போட்டிருக்க மெசேஜ் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. என்ன ஒரு மெசேஜ்னு கேட்டிங்கன்னா, தோழர்களே சம உரிமைனா என்னன்னு அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை நம்மளுக்கு கேட்கும் போது என்ன தோணுதுன்னு கேட்டிங்கன்னா, சம உரிமைனா சமமாக இருக்கிறது தான் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு ஸ்டாலின் வீட்டுக்கு இவர் திருமாவளவன் போகும்போது அவர் ஒரு பிளாஸ்டிக் நாக்காளியில் அந்த ஓரமாக உட்காந்துக்கிறது இல்லை நின்றுக்கிட்டு இருக்கிறது, இவங்களோட ஜாதிக்காரங்க இல்லை இவங்க கோடீஸ்வரவங்க இவங்களாம் என்னன்னு கேட்டிங்கன்னா பெரிய இதில் உட்காந்துக்கிட்டு இருக்குது சம உரிமையா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ சம உரிமைனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். முன்னாடி யாரோ எழுதி வச்சுட்டு சம உரிமைங்கிறீங்களா, அது என்ன சம உரிமைன்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியுமா அப்படிங்கிறது இது பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் தெளிவாக சொல்ல போகணும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஏழையாக இருக்கீங்கன்னா உங்களை முன்னேற்றுறதுக்கு ஏதாவது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்களா, இல்லை வியாபாரம் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, நீங்கள் முன்னேறி இருக்கீங்களா? முதல்ல முன்னேறாமல் சம உரிமைன்னு பேசிட்டு அவங்க முன்னேறிட்டு இருக்காங்களா? அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த சீமான் எடுத்துக்கலாம். என்ன பண்ணுறாப்புல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்டேருந்து சொத்தை பிடிங்கிருவான் அப்படி காங்கிரஸ்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்மக்கிட்டேருந்து சொத்தை பிடிங்கி போகிறான், எடுத்துகிட்டு இதில் வச்சுப்பான் தமிழ்நாட்டோட இதில் வச்சுக்கிட்டு அவருக்கு யாருக்கு பிடிக்குமா 6 குழந்தை பெற்றாங்களா இல்லை 7 குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுக்குருவாங்களா அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் பேசுகிற மாதிரி இங்கே சீமான் பேசிட்டு மேனிஃபெஸ்ட்லேயும் ஏதாவது எழுதியிருக்காப்புல. இதுக்கு பேர் சம உரிமையா அப்படிங்கிறது ஏகப்படும். ஏன்னா கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் வேற, உழைக்காமல் நொங்கு திங்கிறவன் வேற அப்படிங்கிற மாதிரி இதுக்கு பேர் சம உரிமையா அப்படிங்கிறதுலாம் நீங்கள் தெரியுமா இல்லை தெரியாமல் ஏதாவது என்னன்னா ஓகே சம உரிமைன்னு ஒருத்தன் பேசினா அப்படின்னு கை தூக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறது புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இதுக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது, சம உரிமைனா என்ன அப்படிங்கிற உங்களுக்கு தெரியுமா தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.